கொண்டால் காதல் நெறியில் உயிர்கள் செல்லவே முடியாது என்று சில பேர் வாதாடுவார்கள். காதல் கடவுள் நெறிக்கு முற்றிலும் மாறுபட்டது என்று சிலர் சொல்வார்கள். கடவுளை அடைய வேண்டும் என்றால் காதலை முற்றிலும் கைவிட வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். காதலை அடைய இதை அனைத்தும் முறியடிக்கும் வகையில் இருப்பதுதான் ஆண்டாளின் பக்தியும் காதலும். 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி முதலிய நூல்கள் அருளியவர் ஆண்டாள். இந்த நூல்கள் பல மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவ்வளவு சிறப்புமிக்கும் ஆண்டாள் சரித்திரத்தை நாம் பார்க்க உள்ளோம். நாடகத்தின் தலைப்பு ஆண்டாள் திருக்கல்யாணம். கோதையை துளசி மாடத்தில் கண்டெடுத்தல். பெருமாளே, இந்த குழந்தை எனக்கு கொடுத்தது நீதான். இக்குழந்தைக்கு கோதை என்ற பெயரை சூற்றி வளர்த்து உனக்கே சமர்ப்பிக்கிறேன். காட்சி 2. கோதை கண்ணனின் லீலைகளை கேட்டறிதல். கோதை, இவ்வளவு நேரம் எங்கு சென்றிருந்தாய்? வீதியில் மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தேன். அப்போது ஒருவர் அதை கவனிக்காமல் இடித்து சென்று விட்டார். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கும் போது எந்த பதிலும் கூறாமல் நாராயண நாராயண என்று கூறி சென்று விட்டார். அடடா, எனக்கு என்ன ஆயிற்று? எனக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. உங்களுக்கு கண் தெரியாதா என்று கேட்டேன். அதற்கும் அவர் நாராயண நாராயண கூறி சென்று விட்டார். நாராயண நாராயண. ஏனப்பா நீங்களும் அதே கூறுகிறீர்கள்? ஒரு நாளும் ஒரு பொழுதாவது நாராயணன் பெயரை உச்சரிக்காமல் இருப்பவர் உண்டோ? யாரப்பா அந்த நாராயணன்? நம் அனைவரையும் படைத்தவன், உலகத்தையும் ஆள்பவன், அவனே கண்ணன் ஆவான். அடேங்கப்பா, அவ்வளோ பெரியவரா? கமல கண்ணன், அவரை பற்றி கொஞ்சம் கூறுங்கள், ஆர்வமாக உள்ளது. அவன் அழகையும் பண்பையும் வார்த்தைகளால் கூற முடியாது. இருந்தாலும் ஒரு நிகழ்வை சொல்கிறேன், கேள்.
காட்சி 3. கோதை சூடிக் கொடுத்த சுடற்கொடியாக பெயர் மாற்று பெறுதல். கிருஷ்ணா, என்னுடன் விளையாட வருகிறாயா? எனக்கு பொழுதே போகவில்லை. சொல் கிருஷ்ணா, ஏன் பேச மாட்டாயா? அப்பா சொல்லிருக்கிறார், மாலை மாட்டினால்தான் நீ வருவாய் என்று. இதோ மாலை, முதலில் நான் அணிந்து கொள்கிறேன். நீ என்னுடன் விளையாடின பிறகு உனக்கே கொடுத்து விடுகிறேன். கோதை, என்ன காரியம் செய்துள்ளாய்? யார் கொடுத்த தைரியம் இது? நான் தினமும் பெருமாளுக்கு செய்யும் கைங்கரியத்தை 1/2 நிமிடத்தில் கெடுத்து விட்டாயே. என்னிடம் பேசாதே, அட கழட்டி வைத்து போ. வேண்டாம் அப்பா. பெருமாளே, என் மகள் செய்த காரியத்தை மன்னித்து விடு. இதோ உனக்காக புதிய மாலை தொடுத்து வந்துள்ளேன். இருடா, இது என்ன சோதனை? மன்னிப்பு கேட்ட பிறகு மனம் மாறவில்லையா? விஷ்ணு சித்தரே, கவலை வேணாம். கோதை என்ன மாலையை எனக்கு போட்டு விடு. அப்படியே ஆகட்டும். கோதை, கோதை, நீ அணிந்த மாலையை பெருமாள் கேட்கிறார். இல்லப்பா. பாக்கியம் செய்தவள் என் மகள். இன்றிலிருந்து நீ சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று பெயர் பெறுவாய். சொல்லுங்கள் அப்பா. உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம் என்று முடிவு செய்துள்ளேன். அதற்குரிய வயது வந்துவிட்டதல்லவா? வேண்டாம் வேண்டாம், எதற்காக இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள்? என் கடமையை நான் செய்ய வேண்டும் அல்லவா? வேண்டாம், நான் பெருமாளையே என் கணவராக நினைக்கிறேன். நான் அவரை தான் திருமணம் செய்ய போகிறேன். கோதை, இது என்ன பிதற்றல்? நீ எவ்வாறு அவரை திருமணம் செய்து கொள்ள முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அவரை தான் திருமணம் செய்ய போகிறேன். நீ என் பேச்சை கேட்டுதான் ஆக வேண்டும். முடியாதப்பா, நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆனால் நான் அந்த அரங்கனை திருமணம் செய்ய விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய தந்தை வேறொரு மாப்பிள்ளை பார்க்கிறேன் என்கிறார். நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. கவலை வேண்டாம் கோதை. தங்கள் தந்தையை விட்டதும் தாங்கள் நினைத்ததும் நிறைவேறும் என்றால் அதற்கு ஒரு மார்க்கம் உள்ளது. என்ன மார்க்கம் அது? சீக்கிரம் சொல். அந்த காலத்தில் கோபியர்கள் விரதம் இருந்து பாவை நோன்பை மேற்கொண்டனர். தாங்களும் விரதம் இருந்து நினைத்ததை நிறைவேற்றலாம். அப்படியே செய்கிறேன். நன்றி அமுதா. மார்கழி 1. மார்கழி மாதத்தில் 30 நாள் விரதம் முடிந்து கோதை காணும் கனவு. அப்பா அப்பா, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். என்னம்மா கோதை, இன்று இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாய்? என்னவென்று சொல். நான் ஒரு கனவு கண்டேன் அப்பா. அதில் அந்த பெருமாளை திருமணம் செய்வது போல் கனவு கண்டேன். பெருமாளே, என் குழந்தையை பித்தனாக்கி விட்டு ஏன் வேடிக்கை பார்க்கிறாய்? அப்பா, நான் புத்தடமாறவும் இல்லை, பிதற்றவும் இல்லை. நீ எவ்வாறு அந்த அரங்கனை திருமணம் செய்து கொள்ள போகிறாய் என்று நினைக்கிறாய்? ஏனப்பா, கனவு நினைவாகாதா? நீ சொல்வதை இந்த நாடும் உலகமும் ஏற்றுக்கொள்ளுமா? நடக்கும் அப்பா. அந்த பெருமாளை திருமணம் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. கோதை கோதை, பெருமாளே, என் பெண்ணை காப்பாற்று. அவள் பைத்தியமாகி விடுவாளா என்ற கவலை எனக்கு இருக்கின்றது. என் பெண்ணை வாழவிடு, இல்லையென்றால் என் உயிரை எடுத்துக்கொள். விஷ்ணு சித்தரே, எழுந்திரீங்கள். தங்கள் கன்னியை தாம் திருமணம் செய்து கொள்வோம். கோதையை திருமண கோலத்தில் அலங்கரித்து திருவரங்கத்திற்கு அழைத்து வாருங்கள். என்ன, என் கண்ணியை ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா? என்னே அவள் செய்த பாக்கியம். இதோ உன் கட்டளைப்படியே ஆகட்டும். கோதை கோதை, சொல்லுங்கள் அப்பா. உன் கனவு நினைவாகிவிட்டது. என்னப்பா சொல்கிறீர்கள்? அந்த பெருமாளே உன்னை திருமணம் செய்து கொள்ள ஏற்றுக்கொள்கிறார். இது வரேன் அப்பா. Mike
அம்மா, நீ அந்த ஆண்டவனே திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய். இன்றிலிருந்து நீ ஆண்டாள் என்று அழைக்கப்படுவாய். சரி அப்பா. காட்சி 6. ஆண்டாள் திருக்கல்யாணம். கோதை, கோதை, என்னை விட்டு பிரிந்து விட்டு இந்த ஏழை தகப்பனை மறந்து விடுவாயா? என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. விஷ்ணு சித்திரே, உம்மிடம் வளர்ந்து எம்மிடம் வந்தடைந்த ஆண்டாள் வேறு யாரும் இல்லை, மகாலட்சுமியே ஆவாள். தங்கள் பக்தியை காண ஆசைப்பட்டதால் கோதையாக வளர்ந்தார். உரிய நேரம் வந்துவிட்டது, எம்மை வந்து அடைந்து விட்டாள். இனி நீர் பெரிய ஆழ்வார் என்று பெயர் பெற்று புகழ்வோடு வாழ்வாயாக. இல்ல லாஸ்ட்